நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா வயிற்றில் என்னை அழைத்தாய் தரணியின் தனி பெரும் பணிக்காய் தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய் இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய் வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா தேசத்தில் என்னை படைத்து அன்பினில் தோழமையாகிடவே ஆவியால் ஆட்கொண்டு அருள் பொழிந்து கண்ணீரை துடைக்கும் கரமாகவே நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே மனித மனங்கள் மகிழ்வாக மனதிலே இரக்கம் மலர தந்தேன் தந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா நாவினில் வார்த்தை நீ விதைத்து நம்பிக்கை வாழ்வை வளர்த்திடவே எளியோரின் பணிக்காய் என்னை பணித்து ஏங்கிடும் ஏற்றம் கண்டிடவே இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே பணியினில் உள்ளம் நிறைவாக பாரினில் சான்று பகர வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன்
தந்தேன் தலைவா, வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தாய் வயிற்றில் என்னை அழைத்தார், தரணியின் தனி பெரும் பணிக்காய். தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய், இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 21 15 முதல் 19 வரையிலான இறை வார்த்தைகள். தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் வாழுகிற இந்த நவீன சமுதாயம் இருக்கிறதே, அதிகமாக சுயமாக சிந்தித்து அடிப்படையிலே தெளிவு தருகின்ற துணிவு ஏற்படுத்துகின்ற அர்ப்பணத்தோடு வாழுகின்ற சமுதாயம் அல்ல. யாரையாவது எதையாவது ஃபாலோ செய்கின்ற, பின்தொடர்கின்ற ஒரு சமுதாயமாகத்தான் இருக்கிறது என்பதை பெரியார் அடிக்கடி சொல்வதுண்டு. பாருங்க, நேற்றைய தினம் கிரிக்கெட்டை நான் வேண்டான்னு சொல்லல. அது ஒரு விளையாட்டு, அது ஒரு மதமல்ல, அது ஒரு இயல்பான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு விளையாட்டு தான். வெற்றியும் தோல்வியும் மனிதருக்கு உள்ளது தான். ஆனால் இவ்வளோ பைத்தியக்கார தரத்தில், அதுவும் ஐபிஎல் என்கிற ஒரு பணம் விளையாடுகிற ஒரு விளையாட்டுக்கு போற்றுகின்ற, அவர்களை ஃபாலோ பண்ணி போய் செல்கின்ற இந்த முட்டாள்கள் எத்தனை பேர் பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் இவர்களை பார்க்க சென்ற பொழுது நிகழ்ந்தது என்ன? எத்தனை உயிர்கள் பலியாகின, எத்தனை பேர் விபத்துக்குள்ளாயினர். இவ்வளவு தூரத்துக்குமோ சுயமாக சிந்திக்க தெரியாத சமுதாயமாக போய்விட்டது. உண்மையிலே வருத்தமாகத்தான் இருக்கிறது. இவர்கள் எப்போது திருந்த போகிறார்கள் என்று தெரியல. அவன் சும்மா விளையாட போனான், பைசாவுக்கு தானே விளையாட போனான். இல்லை, அவன் கோடிக்கணக்கில் அவன் சம்பாதிக்கிற அந்த பணக்காரனுக்கு பின்னால் நீ போறான, எவ்வளோ மடத்தனமாக நம்ம இருப்பான். ஆணும் பெண்ணும் இதில் இறந்தது பெண்கள் கூட உண்டு. அதுவும் தமிழர்களும் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அதுவும் மிக மிக வருத்தமாக இருந்தது. ஒரு சிலர் அதிகாரத்துக்கு பின்னால, ஒரு சிலர் இந்த நடிகர்கள் பின்னால, ஒரு சிலர் இந்த விளையாட்டு வீரர்கள் பின்னால, ஒரு சிலர் யார் எங்கு அதிகம் சம்பளம் கொடுப்பாங்களோ அதுக்கு பின்னால, யாரு பொருள் கொடுப்பாங்களோ அவங்க பின்னால ஓடுறது, யாரு ஆஃபர் கொடுப்பாங்களோ அதை அள்ளலாம் என்று சிலர், இப்படி அதிகாரத்துக்கு பின்னாலையும், பதவிக்கு பின்னாலையும், படிப்புக்கு பின்னாலையும், அழகுக்கு பின்னாலையும், காமத்துக்கு பின்னாலையும், காதலுக்கு பின்னாலையும் அலைஞ்சு திரிகிற கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால இன்றைய சூழலின் மனிதனின் ஓட்டமாக இது அசிங்கமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இயேசு சற்று வித்தியாசமான முறையிலே சிந்திக்க அழைக்கிறார். அவரும் பின்பற்ற வேண்டும் என்றுதான் கூறுகிறார். எவ்வாறெனில், நாம் பார்த்த அனைவருமே வார்த்தையினால் ஒன்றுமில்லாமைக்காக ஃபாலோ செய்கிறார்கள். ஆனால் இயேசு மட்டுமே வார்த்தையினால் அல்ல, வாழ்வினால் பின்பற்ற அழைப்பு விடுக்கிறார். இங்கு பணமோ, பதவியோ, அதிகாரமோ, பொருளோ இடம்பெற முடியாது. மாறாக
அன்பின் பணி மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இதனை எண்பித்து காட்டவே பேதுருவை காட்சி பொருளாக வைத்து சுட்டி காட்டுகிறார். இயேசு கேட்ட 3 கேள்விகளுக்கும் பேதுரு ஒரே பதிலைத்தான் தருகிறார். ஆனால் இயேசுவின் வெகுமதி என்னவென்றால் பணி மட்டுமே. 3 பதிலுக்கும் இயேசு கொடுத்த வெகுமதி என்ன? பணிவாழ்வு. என்னுடைய மக்களை வளர், பாதுகாத்து வளர், பேணி வளர் என்று சொல்கிறார். அதனால்தான் திருச்சபையின் தலைவராக பேதுருவை அரியணையில் அமர்த்துகின்றார். காரணம், பணி வாழ்வின் பிறப்பிடமாக பேதுரு விளங்கினார். நாம் யாரை, எதற்காக, எப்படி பின்பற்றுகிறோம்? இயேசு 3 முறை பேதுருவை பார்த்து என்னை அன்பு செய்கிறாயா என்ற கேள்வியை கேட்கிறார். அதுதான் அந்த பாட்டு பாடுவாங்க, என்னை நேசிக்கின்றாயா. இந்த பாட்டு பாடும்போது இதுதான் நமக்கு ஞாபகம் வரணும். அதற்கு காரணம், 3 முறை மறுதளித்த பேதுருவுக்கு அவரது அன்பை உறுதிப்படுத்த இயேசு வாய்ப்பு தருகிறார் என்பதுதான். கடவுள் எப்போதுமே நமக்கு வாய்ப்பு தருகிறவராக இருக்கிறார். தப்பு செய்தாலும் திருந்தணும். கடவுளுக்கு மனித பலவீனம் தெரியும். அவர் நம்முடைய நிலையை உணராதவர் அல்ல. நம்மில் ஒருவராக வாழ்ந்திருக்கிறார், நம்மோடு உறவாடி இருக்கிறார், நம்முடைய துன்பத்திலே பங்கு கொண்டிருக்கிறார். எனவே அவர் நிச்சயம் மனிதர்களை அறிந்திருக்கிறார். அந்த வகையில் பேதுருவுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவன் நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். வாய்ப்பு என்பது செய்த தவற்றை திருத்தி கொண்டு வாழ வழங்கப்படுவது. செய்த தவறுக்காக மனமருந்தி இனி அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்காக கொடுக்கப்படுகிற வெகுமதி. அப்படிப்பட்ட கொடையை பெற்றுக்கொண்டது தகுதி என்பதை பெற்றுக்கொண்ட நபர் வாழ்ந்து காட்ட வேண்டும். பேதுரு உண்மையிலேயே அதை வாழ்ந்து காட்டினார். அவர் தன்னுடைய பலவீனத்தில் இயேசுவை மறுதளித்திருந்தாலும், இயேசுவை கைவிட்டிருந்தாலும், இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி தனது வாழ்வை கையளித்தார். பெற்றுக்கொண்ட மன்னிப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். இறைவன் நம்மை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாமும் எதையோ ஃபாலோ பண்றோம். பண்ணி போல 10 பிள்ளை பெத்து போறதல்ல, சிங்கம் போல ஒன்று வச்சிருக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் தேவை இந்த உலகத்துல. இன்னைக்கு கஞ்சாவுக்கு பின்னால, போதை பொருளுக்கு பின்னால, குடிக்க பின்னால எத்தனை பிள்ளைகள் அலைகிறாங்க. ஏன் இவர்களையே நாம் சமுதாய அக்கறை உள்ள பிள்ளைகளாக மாற்ற முடியாது? அதுதான் நாம் செய்கின்ற பணிகளாக இருக்க வேண்டும் என்று இயேசு இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். நாம் தவறுகள் பல செய்தாலும் நாம் திருந்துவதற்கு பல வாய்ப்புகளை அவர் தந்து கொண்டிருக்கிறார் கடவுள். இந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி பேதுருவை போல சாட்சிய வாழ இறைவனை வேண்டுவோம், முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. எங்களை தேர்ந்து கொண்ட தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகிறோம். உலகிலிருந்து எங்களை தேர்ந்தெடுத்தவரை நாங்கள் உலகை சார்ந்து வாழாமல் உண்மையை சார்ந்தும் உண்மை பின்பற்றி வாழுகிற அருளை தாரும். ஏதோ 10ஓடு 11ஆக பிறந்து வளராமல் நாங்கள் உண்மையான பணி வாழ்விலே பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக மாற்றி அருளும். பல குடும்பங்களிலே நல்ல வரன்களுக்காக ஜெபிக்கிறார்கள், நல்ல வேலைகளுக்காக ஜெபிக்கிறார்கள், உடல்நலம் தீர்வதற்காக, உடல்நலம் முன்னேறுவதற்காக ஜெபிக்கிறார்கள். அத்தனை உணர்வுகளையும் இந்த நேரத்திலே உம்முடைய பாதம் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். எல்லா கனவுகளையும் நனவாக்கும். நல்ல வரன்களை இந்த குடும்பங்களிலே கொண்டு வாரும். நல்ல உடல் உள்ள சக்திகளை, ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். நல்ல வேலை வாய்ப்பை தந்து அதன் வழியாக குடும்பங்களை, சமூகத்தையும் அன்பு செய்கிற நல்ல பாக்கியவான்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்
மகிழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. மப்பகரி மப்பகரி சரி சாரிகா, மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு
இயேசு இதயமே. பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.